நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். யாராவது இன்று புதிதாக இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. நாங்கள் இன்று சங்கீதம் 92 இரண்டாம் பகுதியை படிக்கப் போகிறோம். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரித்து படிக்கப் போகிறோம். அந்த விதத்தில் நான் இந்த பாடத்தை தயார் செய்யவில்லை. ஆனால் ஆவியானவர் என்னை அந்த திசையில் வழி நடத்தினார். இன்று நாங்கள் படிக்கப் போகும் பாடம் ஒரு மிக மிக முக்கியமான பாடம். அதிக குழப்பத்தை உருவாக்கும் ஒரு பாடம். அபிஷேகம் என்ற வார்த்தை. சங்கீதம் 92 நாங்கள் 7 முக்கிய கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் படித்து வருகிறோம். இன்று இரண்டாம் பகுதி. நாங்கள் 10ஆம் வசனத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். 10ஆம் வசனம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அது இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்லைடாக வரப்போகிறது. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். புது எண்ணெயால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. நாங்கள் கேட்க வேண்டிய 6ஆம் முக்கிய கேள்வி, அபிஷேகம் என்றால் என்ன? What do we mean by the anointing? எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அபிஷேகம் மிக மிக அவசியம். இந்த புது அபிஷேகம் எப்பொழுது வரும்? புது ஒப்பு கொடுத்தலோடு இந்த புதிய அபிஷேகம் வரும். அதோடு சம்பந்தப்பட்ட புது வல்லமையும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எண்ணெய் என்று சொன்னால் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சின்னம். அப்ப புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் நாங்கள் புது பரிசுத்த ஆவியானவரினால் நாங்கள் திரும்பவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இந்த 5 கேள்விகளை தான் இதற்கு முன் நாங்கள் படித்தோம். சென்ற வார சுருக்கம். முதலாவது, நலமானது எது? 2வது, மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன? 3வது, மனிதன் யார்? 4வது, துன்மார்க்கன் அக்கிரமக்காரர் யார்? 5வது, தேவ சத்துருக்கள் யார்? அதை குறித்து 5 காரியங்களை போன வாரம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இன்று அடுத்த ஸ்லைடை பார்த்தால், ஒவ்வொரு நாளும் ஒரு புது அபிஷேகத்தின் அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த படம் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். நாங்கள் எல்லாரும் உடைந்து போன பாத்திரங்கள் என்றபடியால் அந்த அபிஷேகம் எங்களிடத்திலிருந்து மிக எளிதில் ஒழுகி விடும். ஆங்கிலத்தில் we leak very easily. அதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த படத்தை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பாத்திரங்கள், மண்பாண்டங்கள், மிக எளிதில் உடைக்கப்படுகிறோம். உடைக்கப்படுகிறபடியால் உள்ளே இருக்கும், எங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் ஆட்கொள்ளுதல், அதை நாங்கள் இழந்து விடுகிறோம் மிக எளிதில். அடுத்த ஸ்லைட். நாம் எல்லாரும் உடைந்த பாத்திரங்கள், மிக எளிதில் அபிஷேகத்தை இழக்கிறோம். புது ஒப்பு கொடுத்தல் புது வல்லமையை பிறப்பிக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை இது என்னுடைய 4ஆம் பிரசங்கம். இதற்கு முன் 3 கூட்டங்களில் கலந்து கொண்டு பிரசங்கங்களை கொடுத்தேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆராதனையிலும் செய்தி கொடுப்பதற்கு முன் நான் ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபித்தேன். ஏனென்றால் பழைய அபிஷேகத்தில் நாங்கள் செயல்பட முடியாது. இன்று இப்பொழுது 4ஆம் முறையாக ஒரு தினத்தில் நான் 4 முறை ஜெபித்து புது ஒப்பு கொடுத்தலோடு
ஆவியானவரின் அபிஷேகம் புதுப்பிக்கப்பட்டு புது வல்லமையை நான் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சின்னம். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், பரிசுத்த ஆவியானவரினால் தினமும் தொடர்ச்சியாக நிரப்பப்பட வேண்டும். அதுதான் ஆவியானவரின் அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக அவரால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும், அவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அது எபேசியர் 5:18 ஒரு கட்டளையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டளை. அதுவும் இந்த அபிஷேகம் தொடர்ச்சியாக நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு காரியம். கடந்த கால அபிஷேகத்தோடு இன்று நாங்கள் செயல்பட முடியாது. இன்றைய தினத்திற்கு புதிதாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆவியானவரின் ஆட்கொள்ளுதலின் கீழ் வர வேண்டும். இப்ப ஏன் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காரணங்களை கொடுக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து. வேதத்தை சந்தர்ப்பத்தின்படி படிப்பது மிக அவசியம். ஸ்டடி த பைபிள் இன் கான்டெக்ஸ்ட். 5:18 கட்டளை, நாங்கள் ஆவியானவரினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற கட்டளை. அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் ஏன் எங்களுக்கு இந்த ஆவியானவரின் அபிஷேகம் அவசியம் என்பதை பவுல் மிக தெளிவாக இந்த 2 அதிகாரங்களில் மிக அழகாக சுருக்கமாக எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். முதலாவதாக நாங்கள் ஏன் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனை ஆராதிப்பதற்காக. அது எபேசியர் 5:19 சொல்லப்பட்டுள்ளது. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு மிக மிக அவசியம். அதுவும் 5:19 முக்கியமாக பாட்டின் மூலமாக, கீர்த்தனைகளின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஜெராட் சகோதரன் அழகாக சங்கீதம் 92 மையமாக வைத்து ஒரு துதி பாடலை பாடினார். He prayed scripture. He sang scripture. அவர் தேவ வசனத்தை பாட்டாக பாடினார். அது மிக அருமையான காரியம். தேவ வசனங்களை அப்படியே எடுத்து நாங்கள் அவற்றை பாட்டாக பாடுவது. அநேக வருஷங்களுக்கு முன் நான் இங்கிருக்கும் ஒரு சபைக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு சென்றிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு அருமையான காரியத்தை செய்வார்கள். முழு சங்கீத புத்தகத்தையும் பாடுவார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சங்கீதத்தை எடுத்து அதை அவர்கள் ஒரு பாட்டாக பாடுவார்கள். அதன் மூலமாக நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அப்படி செய்வது மிக நல்லது, மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் தேவ வசனத்தை பாவிப்பார், தேவ வசனத்தை மகிமைப்படுத்துவார். இரண்டாவது, ஏன் எங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம்? எபேசியர் 5:20 படி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. முக்கியமாக கஷ்டமான சூழ்நிலைகளில், எங்களுக்கு துன்பங்கள், கவலைகள், கண்ணீர் வரும் நேரங்களில், சோதனைகளால் மிகவும் தாக்கப்படும் பொழுது, அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு மிக அவசியம். அந்த நன்றிகளை மக்கள் கேட்கும் பொழுது ஆச்சரியப்பட போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் இன்னார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாரே என்று அது அவர்களை ஆண்டவர் பக்கம் திசை திருப்பும் ஒரு செயலாக மாறும். மூன்றாவதாக ஏன் அபிஷேகம் எங்களுக்கு அவசியம்? எபேசியர் 5:21 படி நீங்கள் அவதானிக்கலாம். வசனம் வசனமாக நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கின்றேன். ஒருவர் ஒருவருக்கு தாழ்மையோடு இணங்குவதற்காக. ஆங்கிலத்தில் சப்மிஷன் என்ற வார்த்தை இணங்குதல்.
இணங்குதல் ஒரு சுலபமான காரியம் அல்ல. எங்களுக்கு பாவ சுபாவம் இருக்கிறபடியால் யாருக்கும் இணங்க எங்களுக்கு மனம் வராது. ஆனால் ஒருவர் ஒருவருக்கு தாழ்மையோடு இணங்குவதற்கு ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு மிக அவசியம். இப்படிப்பட்ட சத்தியங்களை எடுத்து சொல்வது மிக மிக குறைவு. ஆனால் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நான்காவது, கணவன் மனைவி உறவு ஐக்கியத்திற்காக ஆவியானவரின் அபிஷேகம் மிக அவசியம். எபேசியர் 5:22 தொடக்கம் 33 வரைக்கும் உள்ள பகுதியில் கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இருவரும் எப்படி ஒன்றாக இசைந்து வாழ வேண்டும் என்பதன் ரகசியம் என்ன? எபேசியர் 5:18. ஆவியானவரின் அபிஷேகம் அவரின் ஆட்சியின் கீழ் வந்தால்தான் இப்படிப்பட்ட உறவு ஐக்கியம் ஏற்படும். ஐந்தாவது, எபேசியர் 6:4 பெற்றோர் பிள்ளைகள் உறவு ஐக்கியத்திற்காக எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிக அவசியம். பெற்றோர்கள் என்ற முறையில் பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்தில் கவனித்து அவர்களோடு சரியான விதத்தில் நாங்கள் கதைத்து அவர்களை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் அத்தியாவசியம். நாங்கள் பொதுவாக அப்படி சிந்திப்பதே இல்லை. ஆவியானவரின் அபிஷேகம் கணவன் மனைவி உறவுக்கா, பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கா? நிச்சயமாக. எபேசியர் 6:5 தொடக்கம் 9 வரைக்கும் பணி இடத்தில் தலை சிறந்த விதத்தில் செயல்படுவதற்காக எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் அவசியம். நாங்கள் வேலை செய்யும் இடத்தில் எங்களுடைய எஜமான் எங்களை பார்த்து என்னுடைய கம்பெனியில் இவன் தான் தலை சிறந்த தொழிலாளி என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லுவதற்கு நாங்கள் அந்த விதத்தில் செயல்பட வேண்டும். அதற்கு எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிக மிக அவசியம். பணி செய்யும் இடத்தில் நாங்கள் நேரத்தை வீணாக்கினால் ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால் அவர் எங்களை உணர்த்துவார். நீ உன் நேரத்தை வீணாக்கிறா, நீ ஒரு சோம்பேறி என்று ஆவியானவர் எங்களை உணர்த்துவார். அதுதான் ஆவியானவரின் அபிஷேகம். ஏழாவதாக, எபேசியர் 6:10 தொடங்கி 17 வரைக்கும் நல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிப்பதற்காக எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிக அவசியம். பிசாசுக்கு விரோதமாகவும் உலகத்திற்கு விரோதமாகவும் மாம்சத்திற்கு விரோதமாகவும் நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிக 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 அவசியம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இன்னும் 3 காரணங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் இந்த விதத்தில் தான் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அநேக பாடங்களில் இப்படிப்பட்ட 10 காரியங்கள் உள்ளடங்கிய பெட்டிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 10 காரியங்கள் உள்ளடங்கிய பெட்டிகள். இது உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு அருமையான காரியம். நானே பரவசம் அடைந்திருக்கிறேன். ஒவ்வொரு பாடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இப்படி 10 காரியங்களை சுட்டி காட்டி பெட்டிகளை உருவாக்கி அதன் மூலமாக மிக சுலபமாக வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வது. 8ஆவதாக, ஆவியானவரின் அபிஷேகம் ஏன் எங்களுக்கு அவசியம்? ஆவியானவரினால் வழிநடத்தப்பட்ட ஜெப ஜீவியத்திற்காக. எபேசியர் 6:18. Pray in the Spirit. ஆவியானவரில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? எங்கள் ஜெப ஜீவியத்தை கூட பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். அவர்தான் எங்களை ஞாபகப்படுத்துவார். என்னென்ன காரியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பதற்கு அவர் எங்களை வழி நடத்துவார். அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுப்பதும் அவரே. வேத வாக்கியங்களை வைத்து அந்த
அந்த பாரங்களுக்காக ஜெபிப்பது. அது ஆவியானவரினால் அபிஷேகம் பெற்ற ஒரு அடையாளம். 9வது எபேசியர் 6:19-20 படி சுவிசேஷத்தை தைரியத்தோடு அறிக்கை செய்வதற்காக எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிக அவசியம். இப்ப நீங்கள் பார்க்கலாம், சுவிசேஷ நற்செய்தி ஊழியம் 9வதாக வருது. அதற்கு முன் குடும்ப வாழ்க்கை வருது. அதற்கு முன் நாங்கள் வேலை செய்யும் இடம் வருது, இணங்குதல் வருது, நன்றி செலுத்துதல் வருது. 9வதாகத்தான் சுவிசேஷத்தை நாங்கள் தைரியத்தோடு அறிக்கை செய்வதற்கு ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு மிக அவசியம். 10வதாக எபேசியர் 6:21-22 ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய பெயர் சொல்லப்பட்டுள்ளது. டிகிகஸ் ஆங்கிலத்தில். பவுல் எப்படி அவரை வர்ணிக்கிறார்? உண்மையான ஊழியக்காரன். உண்மையான ஒரு ஊழியக்காரனாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் அவசியம். உங்களுக்கு நன்றாக தெரியும், போலி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். உண்மையாக ஊழியம் செய்ய. அதுவும் பாருங்கள், திகிக்கு என்ன ஊழியத்தை செய்தார்? அவர்தான் பவுலுடைய தபாட்காரன் மாத்திரமல்ல, செயலாளர், செக்ரட்டரி, செயலாளர். பவுல் என்னென்ன சொல்றாரோ அந்த கடமைகளை பூர்த்தி செய்வது, கடிதங்களை எழுதுவது, கடிதங்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொறுப்புள்ள முறையில் எடுத்து செல்வது, அதுதான் திகிக்கு செய்த ஊழியம். அவர் மேடைக்கு மேல ஏறி மைக்ரோபோனை பிடிச்சு 4 திசைகளிலும் ஓடவில்லை. அவர் ஆவியானவரினால் நிரப்பப்பட்டிருந்தபடியால் மிகவும் தாழ்மையோடு ஒரு செயலாளராக, ஆண்டவருடைய தபாட்காரனாக செயல்பட்டார். அருமையானவர்களே, இதை நாங்கள் உங்களுக்கு PDF அனுப்பி வைப்போம். இதை நீங்கள் மிக கவனமாக அவதானிக்க வேண்டும். எல்லாம் வேத வசனங்கள். இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய சுவரில் ஒட்டி வைப்பது மிக அவசியம். ஆவியானவரின் அபிஷேகத்தை ஏன் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு இந்த 10 காரணங்கள் மிக மிக அவசியம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி உங்களுடைய மனதிற்குள் வந்திருக்கும். அபிஷேகத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த புது அபிஷேகத்தை தினமும் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது பாவ அறிக்கை. பாவ அறிக்கை இல்லாமல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் பாவ அறிக்கை என்று சொன்னால் திட்டவட்டமாக பாவங்களை ஆண்டவருக்கு எடுத்து சொல்லுவது. நாட் ஜெனரல் பட் ஸ்பெசிபிக். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த தினத்தில் நாங்கள் ஈடுபட்ட பாவங்கள் என்ன என்பதை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி அதை குறித்து நாங்கள் ஆண்டவருக்கு எடுத்து கூறுவது பாவ அறிக்கை. 2வது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்புதல். பாவத்தை ஆண்டவருக்கு அறிக்கை செய்வது மாத்திரம் போதாது, அந்த பாவத்தை வெறுத்து விட்டு விடுதல். இன்று நாங்கள் ஒரு கூட்டத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தை படித்தோம். 11ஆம் வசனம். விபசாரத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கூறிய இறுதி வார்த்தைகள், நீ போகலாம், திரும்பவும் பாவம் செய்யாதே, திரும்பவும் பாவம் செய்யாதே. அது எவ்வளவு பொருத்தமான வார்த்தைகள் எங்களுக்கு. அந்த பாவத்தை நாங்கள் திரும்ப 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 செய்யாமல் அந்த பாவத்தை வெறுத்து அந்த பாவத்தை அப்புறப்படுத்துவது.
மார்க்ஸ் விசேஷத்தை போன வாரம் படிக்கும் பொழுது நான் எடுத்து கூறினேன், எங்கே பாவ குப்பை இருக்கோ அங்கே பிசாசு வந்து தங்குவான். கவனமாக செவி கொடுங்க. எங்கே பாவ குப்பை இருக்கின்றதோ அங்கே பிசாசு வந்து தங்குவான். நாங்கள் எங்களை ஏமாற்றி விடக்கூடாது. பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தால் ஆவியானவரின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாவத்தை வெறுத்து அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். பாவ குப்பைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? மூன்றாவது, முறியடிக்கப்பட்ட உறவுகளை சரிப்படுத்துவது. எனக்கு தெரியும், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், முறியடிக்கப்பட்ட உறவுகள். சொந்த குடும்பத்தில் கூட உறவுகள் சரியில்லை. ஆனால் அபிஷேகம் 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 என்று சத்தம் போட்டுக்கொண்டு ஊழியம் செய்கிறாங்க. முறியடிக்கப்பட்ட உறவுகளை சரிப்படுத்துவது, அதற்கு ஒரு முக்கிய ஒரு நிபந்தனை மன்னிப்பு கேட்பது. அந்த உறவு முறிவடைவதற்கு நானும் ஒரு காரணம். முழு குற்றத்தையும் மற்றவர் மேல் நாங்கள் போட முடியாது. நான் எனக்காக பொறுப்படுத்து அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்பொழுது தான் அந்த உறவு சரிப்படுத்தப்படும். நான்காவது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரிய பசி தாகம் அதிகரிக்க வேண்டும் என் வாழ்க்கையில். ஆவிக்குரிய பசி தாகம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். ஆவிக்குரிய பசி தாகம். ஐந்தாவது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? தேவ வசனத்தை படித்து கீழ்ப்படிதல். படிப்பது மாத்திரம் போதாது, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதன்படி நாங்கள் செயற்பட வேண்டும். இது எனக்கு வரும் ஒரு மிகப்பெரிய சவால். நான் எவ்வளவோ மணித்தியால கணக்காக நேரம் செலவழித்து வேதத்தை படித்துக் கொண்டு வருகிறேன், தியானித்துக் கொண்டு வருகிறேன். முக்கியமாக செய்திகளை கொடுப்பதற்காக அல்ல. இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் அடைய வேண்டும், அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். நான் படிக்கும் வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? எனக்கு எந்த தகுதியும் இல்லை நான் கீழ்ப்படியாத வசனங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அது நான் செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய பொய், மாய்மாலம். அது என் வாழ்க்கையில் சரியென்றால் தான் நான் அதை மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு அருமையான காரியம், பரிசுத்த ஆவியானவரின் ஆட்கொள்ளுதலும் தேவ வசனம் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளுதலும் ரெண்டும் சமம். ஏனென்றால் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால், தேவ வசனம் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும் பொழுது வரும் அடையாளங்களும் ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளும் பொழுது வரும் அடையாளங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை சமம். தேவ வசனம் என் வாழ்க்கையை ஆட்கொண்டால் நான் கதவை திறக்கிறேன் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆறாவது, அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாச ஜெபத்தோடு. ஆண்டவருடைய வசனம் எபேசியர் 5:18 தெளிவாக சொல்லி இருக்கிறது, ஆவியானவரில் நிரப்பப்பட வேண்டும் என்று. தொடர்ச்சியாக அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது விசுவாச ஜெபம்.
7 தாழ்மையான மனப்பான்மையோடு எப்பொழுதும் செயல்படுவது. ஆவியானவரின் அபிஷேகத்திற்கும் பெருமைக்கும் ரெண்டும் ஒரே சமயம் செயல்பட முடியாது. என் வாழ்க்கையில் பெருமை இருந்தால், அதுவும் ஆவிக்குரிய பெருமை இருந்தால், ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ எனக்கு எப்பொழுதும் ஒரு தாழ்மையான மனப்பான்மை காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தால்தான் ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அபிஷேகத்தின் முக்கிய அறிகுறிகள் என்ன? இதுவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்பதற்கான முக்கிய அறிகுறிகள் என்ன? பிரதான முதலாம் அறிகுறி ஆவியின் கனி எனக்குள் உருவாக்கப்படுவது. இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். கலாத்தியர் 5:22-23. அன்பு, சந்தோஷம், பொறுமை, நீடிய பொறுமை, இவையெல்லாம் அந்த 9 ஒரு கனி 9 சுவைகள். இட்ஸ் இன் த சிங்குலர், த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஒரு கனி 9 வித்தியாசமான சுவைகள். இவை என் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இன்று நான் அறிந்தபடி இதை உச்சரிப்பது மிக 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 குறைவு. அபிஷேகம் என்று சொல்லி என்னத்தையோ எடுத்து சொல்றாங்க. ஆனா வேதத்துல எவ்வளவு கிளியரா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு ஏன் அவசியம்? ஆவியின் கனி எனக்குள் உருவாக்கப்படுவது. அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கலாத்தியர் 5:22-23 அடிப்படையில் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த 9 சுவைகள் உள்ளடங்கிய ஒரு கனி எனக்குள் அதிகமாக காணப்படுகிறதா? அதிகமாக காணப்படுகிறதா? அந்த கேள்வியை நான் எப்பொழுதும் எனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அபிஷேகத்தின் முக்கிய அறிகுறிகள் என்ன? ஆவியின் வரங்களின்படி ஊழியம் செய்தல். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 4 வித்தியாசமான இடங்களில் ஆவியின் வரங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரங்களில் என்ன வரங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆவியானவர் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டறிந்து ஆவியானவரின் வல்லமையின்படி அந்த வரங்களை நாங்கள் தேவ ஊழியத்தில் பாவிக்கும் பொழுது தேவ ஊழியம் விருத்தி அடையும், ஆத்துமாக்கள் ரட்சிப்படைவார்கள். வரங்கள் கொடுக்கப்படாத ஊழியங்களில் நான் ஈடுபடக்கூடாது. எனக்கு அந்த வரம் இல்லாவிட்டால் அதில் நான் ஈடுபட முடியாது. குழப்பம்தான் ஏற்படும். ஸோ ஆவியின் வரங்கள், நான் ரட்சிப்படைந்து 1973 வருடம் டிசம்பர் 6 மாதத்திற்குள் என்னுடைய பிரதான 2 வரங்களை நான் கண்டு கொண்டேன். புத்தகம் எதையும் வாசிக்கவில்லை. நான் என் அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாஞ்சையின் அடிப்படையில் எனக்கு ஆண்டவர் நற்செய்தி பணி வரத்தை கொடுத்தார். அதே சமயத்தில் வேதத்தை கற்பித்து கொடுக்கும் வரத்தை கொடுத்தார். இப்பொழுது 50 வருட காலமாக அந்த 2 வரங்கள் என்னுடைய பிரதான வரங்களாக செயல்பட்டு வருகிறது. அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கூறுகிறேன், ஊழியங்கள் விரிவடைந்துள்ளது, ஆத்துமாக்கள் ரட்சிப்படைந்திருக்கிறார்கள், சீஷர்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறார்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறார்கள். நான் என் வரங்களின்படி செயல்பட்டபடியால்.
சோ நாங்கள் எல்லாரும் எங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அதுதான். என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் என்ன? அதன்படி ஆவியானவரின் வல்லமையால் நான் செயல்பட்டு வருகிறேனா? மூன்றாவது அறிகுறி, தைரியத்தோடு தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ளுதல். அப்போஸ்தலர் 4 அப்போஸ்தலர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் சுவிசேஷத்தை பரப்பி கொண்டு வருகிறபடியால். அவர்கள் சிறையில் கூட போடப்பட்டார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டதும் அவர்கள் என்ன செய்தார்கள்? சபை ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பாருங்கள் இப்பொழுது என்ன நடந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அந்த அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன். எங்களுடைய ஜெப கூட்டங்களில் நாங்கள் கூடியிருக்கும் இடம் அசைகிறதா? நான் அவதானித்த காரியம், நாங்கள் கூடியிருக்கிற இடத்தில், ஜெபம் செய்யும் இடத்தில் நாய் தான் நல்லா குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கு. சோ அது எங்களுக்கு ஒரு சவால், அது எங்களுக்கு ஒரு கண்டன வார்த்தை. எங்களுடைய ஜெப வல்லமையை குறித்து ஒரு கண்டன வார்த்தை. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ள எவ்வளவு வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன் நான். அவர்கள் எல்லாரும், இப்ப அந்த வார்த்தையும் முக்கியம். அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அது ஆவியானவரின் அபிஷேகம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அவர்கள் வாய் பூட்டப்படவில்லை. தெருக்களுக்கு சென்று தேவ வசனத்தை எடுத்து சொன்னார்கள். தைரியமாக எடுத்து சொன்னார்கள். ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மேல் இருந்தபடியால். நான்காவது அபிஷேகத்தின் முக்கிய அறிகுறி, தேவனால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை. கவனமாக நீங்கள் அந்த வார்த்தையில பார்க்க வேண்டும். உணர்ச்சிகளால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை என்று நான் சொல்லவில்லை. இன்று அநேகர் உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. உணர்ச்சிகளின் அடிப்படையில், ஃபீலிங்ஸ். ரோமர் 8:14 என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் ஆவியானவர் எங்களை தெளிவாக வழிநடத்துவார். சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு எங்களை வழிநடத்துவார். எங்களுடைய ஊழியங்களை குறித்த காரியங்களில் அவர் எங்களை வழிநடத்துவார். குடும்ப வாழ்க்கையை குறித்த காரியங்களில் அந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார். தேவனால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை. அடுத்த ஸ்லைட். ஐந்தாவது, நான் தேவ பிள்ளை, அவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது. ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்ப மற்ற விசுவாசிகள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லலாம், நீ தேவனுடைய பிள்ளை. அதற்கு ஒரு இடம் இருக்கு, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகத்தின் கீழ் நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் அவரே எங்கள் ஆவியோடு உரையாடி எங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுப்பார். நீ ஆண்டவருக்கு சொந்தம், இயேசுவுக்கு நீ சொந்தம், அவருடைய குடும்பத்தில் நீ பிறந்திருக்கிறாய் என்ற நிச்சயத்தை அந்த அபிஷேகத்தின் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆறாவது, இது ஒரு மிக முக்கியமான காரியம். இந்த அபிஷேகத்தின் அடையாளம் என்ன? பிசாசை மேற்கொள்ளுதல். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், ஆனால் அவன் இன்றும் எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறான். பிசாசை நாங்கள் மேற்கொள்வது ஆவியானவரின் அபிஷேகத்தின் அடையாளம். பாருங்கள், ஆண்டவருடைய வாழ்க்கையில் லூக்கா 4:1, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், அது அபிஷேகம், யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே, ஆவியானவரின் அபிஷேகம், வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. இப்ப பாருங்கள் என்ன நடக்க போகுது. 2ஆம் வசனம், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு அவர் பிசாசை தோற்கடித்தார். பிசாசு 3 முக்கிய சோதனைகளை கொண்டு வந்தான், அது உங்களுக்கு தெரியும். 40 நாள் காலமாக அது நீடித்தது. ஆண்டவர் எதையும் சாப்பிடவில்லை. அந்த காலகட்டத்தில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால், ஆவியானவரினால் நாங்கள் வழிநடத்தப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டு நாங்கள் பிசாசை தேவ வசனத்தின் வல்லமையினால் மேற்கொள்ளுவோம். நாங்கள் விழமாட்டோம். ஆவியானவர் எங்களை காத்துக்கொள்வார், எங்களுக்கு வெற்றியை உறுதி செய்வார். அது 6வது அடையாளம், பிசாசை மேற்கொள்ளுதல். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 7வது, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக. ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நாங்கள் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலம் என்று சொன்னால் தேவ வசனத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதை நாங்கள் அறிய வருகிறோம் ஆவியானவரின் அபிஷேகத்தின் கீழ். எனக்கு புத்தகங்கள் வாசிக்க சரியான விருப்பம். என்னுடைய வீட்டில் எவ்வளவோ புத்தகங்கள், எல்லாத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் புத்தகங்களை நான் வாஞ்சியோடு வாசிப்பேன். எனக்கு 3 மேசைகள் இருக்கு படிப்பதற்காக. அந்த 3 மேசைகளிலும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பு எழுதுவதற்காக புத்தகங்களும் ஒவ்வொரு மேசையிலேயும் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் சொல்ல போனால் இறுதியில் தூய ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய வசனத்தின் மூலமாக எனக்கு எடுத்து காண்பிக்கும் காரியங்கள் தான் மிக முக்கியமானது. இன்று காலையில் நான் முதலாவதாக பிரசங்கம் செய்ய போன சபை ஒரு சீன சபை, ஆங்கில வாலிபர்கள். ஒரு பகுதியை நான் அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பகுதியை குறித்து ஆண்டவர் எனக்கு 4 மேலதிக காரியங்களை சுட்டி காட்டினார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 4 காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைவூட்டினார். அதை நான் அப்படியே அந்த வாலிபர்களுக்கு எடுத்து சொன்னேன். அது சம்பந்தமாக நான் இப்பொழுது ஒரு தனிப்பட்ட பிரசங்கத்தை தயார் செய்து கொண்டு வருகிறேன். ஆவியானவர் பிரசங்க நேரத்தில் திறக்கப்பட்ட தேவ வசனத்தோடு நான் செயல்படும் நேரத்தில் எனக்கு காண்பித்த 4 சத்தியங்கள். அதுதான் 1 யோவான் 2:20. நாங்கள் ஒரு புத்தக பூச்சியாக இருக்கலாம், அதுல தவறு இல்லை. ஆனால் அதை சார்ந்து நாங்கள் ஊழியத்தில் ஈடுபட முடியாது, பிரசங்கங்களை கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு
வேத புத்தகத்திலிருந்து சத்தியங்களை தெளிவாக்கி விளக்கி ஏற்ற சமயத்தில் அதை எடுத்து சொல்வதற்கு அவர் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கூட கொடுப்பார். 8வது அடையாளம் எனக்கு ஒரு மிக பெரிய ஆறுதலை கொடுத்த ஒரு சத்தியம். இதை கிறிஸ்மஸ் காலத்தில் நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு திரும்பவும் இதை நினைவூட்டினார். 8வது, ஆவியானவரின் அபிஷேகம் ஏன் எங்களுக்கு அவசியம்? கவனமாக செவி கொடுங்கள். மரணத்திற்கு முழுமையாக எங்களை தயார் செய்வதற்கு. எனக்கு செவி கொடுக்கும் அநேகர் வயோதிபர்கள் என்று எனக்கு தெரியும். மரணம் எப்பொழுது வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் மரணம் வந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு தெரியும். ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களை மரணத்திற்கு தயார் செய்து கொண்டு வருகிறார். இதற்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டு சிமியோன். லூக்கா 2:25. சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். எவ்வளவு அருமையான பெயர்! ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட, மேசியாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இஸ்ரவேலின் ஆறுதல். 29ஆம் வசனம், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். மரணத்துக்கு சிமியோன் முற்றிலும் தயார். இதற்குள் இந்த பகுதியை நீங்கள் முழுமையாக வாசித்தால் 25 தொடக்கம் 32 என்று நினைக்கிறேன். ஆவியானவரின் நிறைவு சிமியோன் மேல் வந்தபடியால் சிமியோன் இவ்விதமாக பேசுகிறார். ஆவியானவரின் அபிஷேகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த சிமியோனுக்கு ஆண்டவர் எடுத்து காண்பித்த காரியம், இப்பொழுது நீ மரிப்பதற்கு தயார். மேசியாவை நீ கண்டாய். மேசியாவை நீ உன்னுடைய கைகளில் ஏந்தி அவரை நீ ஆசீர்வதித்தாய். இப்பொழுது நீ பரத்துக்கு வரலாம். ஆவியானவரின் அபிஷேகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் மரணத்திற்கு தயார் செய்து கொண்டு வருகிறார். அது ஆவியானவரின் அபிஷேகத்தின் ஒரு மிக முக்கிய அறிகுறி. ஐ எம் ரெடி டு டிபார்ட். நான் ஆண்டவரே உம்மை சந்திக்க தயார். உம்மிடத்தில் வருவதற்கு நான் தயார். ஐ எம் ரெடி. இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்கள். சங்கீதம் 23:5 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இதுவரைக்கும் நாங்கள் படித்தது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 23 ஆடுகளுக்கு எண்ணெய் பூசப்படுகிறது. எதற்காக? காயங்களை சுகப்படுத்துவதற்காக. இது மேய்ப்பர்களிடம் இருந்த ஒரு மிக அருமையான ஒரு காரியம். வெவ்வேறு விதங்களில் ஆடுகள் காயப்படும். ஒரு முள்ளில் சிக்குண்டு ஆடுகளுக்கு பெரிய துயரம் வரும், இரத்தம் சிந்துதல் ஏற்படும். அந்த காயங்களை கட்டுவதற்காக, சுகப்படுத்துவதற்காக மேய்ப்பன் உடனடியாக அந்த எண்ணெயை பாவிப்பான். உங்களுக்கு தெரியும், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நல்ல சமாரியனின் கதையில் நல்ல சமாரியன் என்ன செய்தான்? அந்த வீதியில் கள்ளர்களால் அடிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய காயங்களை எண்ணெய் ஊத்தி, ரசம் ஊத்தி கட்டினான் என்று வாசிக்கிறோம். ஆவியானவரின் அபிஷேகம் என்று சொன்னால் அதற்குள் இதுவும் உள்ளடங்கும். மன, உணர்ச்சி, ஆரோக்கியம். இந்த ரெண்டும் மிக முக்கியம். நான் எவ்வளவோ பேரை சந்தித்திருக்கிறேன். மனவியாதிகள், மனம் பாதிக்கப்பட்டிருக்கு,
உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. டிப்ரெஷன் போன்ற வியாதிகள். ஸோ இவர்களுக்கு நாங்கள் மிகவும் பரிதபிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்காக மன உணர்ச்சி ஆரோக்கியம். ஏன் எங்கள் எல்லாருக்கும் அது அவசியம் தானே. ஸோ நாங்கள் இந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தையை பாவிக்கும் பொழுது சரீர ஆரோக்கியம் என்ற ஒரு முறையின்படி பார்க்கக்கூடாது. அதுவும் உள்ளடங்கும். 4 காரியங்கள் உள்ளடங்கும் இந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தையின் கீழ். ஆவிக்குரிய ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்ச்சிகளுக்கு ஆரோக்கியம். இந்த 4ம் ஆரோக்கியத்தின் கீழ் உள்ளடங்கும் காரியங்கள். ஸோ அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது இந்த 4லும் ஆண்டவர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது. ஆவிக்குரிய ஆரோக்கியம், பாவத்தினால் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம். மன ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த். உணர்ச்சி, இமோஷனல் ஹெல்த். இவற்றிற்கெல்லாம் எங்களுக்கு அபிஷேகம் அவசியம். இப்போ இன்னும் ஒரு மிக ஆச்சரியமான காரியம் சங்கீதம் 45:2. தமிழில் இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது: உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆங்கிலத்தில் இதே வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Your lips have been anointed with grace. எவ்வளவு அழகான வார்த்தை! உம்முடைய உதடுகள் கிருபையினால் அபிஷேகம் பெற்றுள்ளது. எங்களுடைய நாவுகளுக்கு வரவேண்டிய கிருபை அபிஷேகம். யார்தான் இன்று அதை எங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள்? அதனால் தான் நாங்கள் வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறோம். வார்த்தைகள் மூலமாக ஒருவரை புண்படுத்துகிறோம். கணவன் மனைவி உறவில் வருகிற சண்டைகள். எங்களுக்கு இந்த கிருபையின் அபிஷேகம் இருந்தால் நாங்கள் எங்கள் வார்த்தைகளை கிருபையின் அடிப்படையில் எடுத்து சொல்வோம். இப்ப பாருங்கள், இன்னும் ஒரு ஆச்சரியமான காரியம். இது ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். லூக்கா 4 நாங்கள் வாசித்தோம், ஆண்டவர் ஆவியானவரின் நிறைவை பெற்றார், வனாந்திரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அவர் பிசாசை மேற்கொண்டார். அதே அதிகாரம், சேம் சாப்டர், லூக்கா 4. 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தபடியால் அவருக்கு கிருபையின் அபிஷேகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய உதடுகளில் கிருபையின் வார்த்தைகள் வெளிவந்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு ஆங்கிலத்தில் பாவிக்கப்படும் வார்த்தை ஷாக். ஷாக், அதிர்ச்சி, அதிர்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு அழகாக பேசுகிறாரே, கிருபையின் வார்த்தைகளை பேசுகிறார்களே. எனக்கு தெரியும், சில போதகர்கள் இருக்கிறார்கள், திட்டுவார்கள், பிரசங்க நேரத்திலும் திட்டுவார்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் போன வருடம் கலந்து கொண்டிருந்தேன். ஒருவர் எழும்பி அங்கிருந்த எல்லா தாய்மார்களையும் திட்டிக் கொண்டே இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் திட்டும் ஊழியம். கூட்டம் முடிந்ததும் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியவரிடம் போய் நான் சொன்னேன், இவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார் இப்படி பேசுவதற்கு? எங்களுடைய தாய்மார்களை அவர் இலக்கு வைத்து ஏன் இப்படி திட்டினார்? இப்படிப்பட்டவங்களுக்கு மேடையில் இடம் கொடுக்க கூடாது.
ஸோ நீங்களே இதை கண்டுகொள்ள முடியும். திட்டும் போதகர்கள், சில இடங்கள்ல சிரிக்கும் போதகர்கள் இருக்கிறாங்க, இது திட்டும் போதகர்கள். அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் இருந்தால் சங்கீதம் 45:2, லூக்கா 4:22, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரி. ஸோ ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால் எங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் கிருபையின் வார்த்தைகளாக அமைய வேண்டும். கணவன் மனைவி உறவில் நான் 2 வருடங்களுக்கு முன் இலங்கை ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு பிரபல ஓய்வெடுத்த கணம் பொருந்திய ஒரு ஊழியக்காரனை சந்தித்து அவரோடு கலந்துரையாடும் பொழுது நான் கேட்டேன், ஐயா இப்பொழுது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், நான் ஆலோசனை கொடுக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீங்க யாருக்கு விசேஷமா ஆலோசனை கூறுறீங்க? அப்போ அவர் சொன்னார், போதகர்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், இந்த போதகர்கள் ஏன் உங்களிடம் வருகிறார்கள்? அவர் ஒரு டினாமினேஷனுடைய பேரை சொன்னார். அதை நான் வெளியரங்கமாக சொல்ல மாட்டேன். அந்த டினாமினேஷனில் இருக்கும் போதகர்கள் மேடையில் பயங்கர விதத்தில் செயல்படுவார்கள். வீட்டுக்கு போனதும் மனைவியை திட்டுவாங்க, சிலர் மனைவியை அடிப்பாங்க. அவர்கள் இந்த போதகர்களிடத்தில் வந்து, ஐயா நீங்க தான் இடைப்பட வேண்டும், இது சரியா? ஸோ இது ஒரு மிக துக்கமான காரியம், கண்ணீர் சிந்த வேண்டிய காரியம். மேடையில் ஒரு நடிப்பு, வீட்டுக்கு வந்ததும் மனைவி பிள்ளைகளோடு வித்தியாசமான நடிப்பு. நாங்கள் திட்டவட்டமாக சொல்லலாம், அவங்களுக்கு அபிஷேகம் இல்லை. மாம்சத்தில் இயங்குபவர்கள். நாங்கள் ஆவியானவரின் அபிஷேகத்தின் கீழ் இயங்கினால் எங்களுக்கு கிருபையின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. எங்கள் வார்த்தைகளினால் அதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இன்னும் ஒரு அபிஷேகம் இருக்கு, இது எபிரேயர் 1:9 சொல்லப்பட்டுள்ளது. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எடுத்து பார்த்தால் திட்டவட்டமாக 2 அபிஷேகங்களை குறித்து 3 அபிஷேகங்களை குறித்து நாங்கள் சொல்லலாம். ஒன்று, அவருக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அது வல்லமையை அவருக்கு கொடுத்தது. கிருபையின் அபிஷேகம். 3வது, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஸோ ஆவியானவரின் அபிஷேகம் எங்களுக்கு இருந்தால் பரம சந்தோஷத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு அந்த பரம சந்தோஷம் எங்களிலிருந்து வெளியேறி மற்றவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும். பரம சந்தோஷம், ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தன் என்ற பெயர்களை நாங்கள் கொடுக்கிறோம், நல்ல பெயர். ஆனால் அதன்படி நாங்கள் இயங்குகிறோமா? அந்த ஆனந்த அபிஷேகம் எங்களுக்கு இருக்கா? கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்த ஸ்லைட். ஸோ எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் சுருக்கமாக சொல்ல போனால், இந்த ஆவியானவரின் அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகு எனக்குள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளியரங்கமாக காண்பிக்கப்பட வேண்டும். பாருங்கள், நாங்கள் வேண்டுமென்று 2 வார்த்தைகளை கோடிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அழகு எனக்குள் உற்பத்தி செய்யப்பட்டு, the beauty of the Lord Jesus, அது வெளியரங்கமாக எல்லோருக்கும் காண்பிக்கப்பட வேண்டும். மக்கள் அதன் மூலமாக என் ஆண்டவரிடத்தில் கவரப்பட வேண்டும். கர்த்தரின் நறுமணத்தை எல்லோரும் முகர்ந்து பார்க்க வேண்டும்.
நான் அழைக்கப்பட்ட கடமைகளை, ஊழியங்களை சந்தோஷமாக நிறைவேற்றுவது ஆவியானவரின் அபிஷேகம். இந்த ஒரு ஸ்லைடை வைத்து நீங்களும் நானும் எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கா இல்லையா என்பதை சோதித்து பார்த்து ஒரு பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும். திரும்ப இதை ஒருமுறை வாசிக்க போகிறேன். ஏனென்றால் இதை வாசிக்கும் பொழுதே நான் உணர்த்தப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகு எனக்குள் உற்பத்தி செய்யப்பட்டு, அதுதான் ஆவியின் கனி, வெளியரங்கமாக அது காண்பிக்கப்பட வேண்டும். 9 சுவைகள் என்றால் மக்கள் வந்து அதை சுவைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த வெளியரங்கம். மக்கள் அதன் மூலமாக என் ஆண்டவரிடத்தில் கவரப்படுவார்கள். என் பிரசங்கங்களை பார்க்கிலும் எனக்குள் காண்பிக்கப்படும் இயேசுவின் அழகை பார்த்து ஆண்டவரிடத்தில் கவரப்படுவார்கள். கர்த்தரின் நறுமணத்தை எல்லோரும் முகர்ந்து பார்க்க வேண்டும். நான் அழைக்கப்பட்ட கடமைகள், வீட்டு வேலையா இருக்கலாம், வீட்டை சுத்தம் செய்வதா இருக்கலாம், சமைப்பதா இருக்கலாம், பிள்ளைகளை கவனிக்கும் கடமையாக இருக்கலாம். நான் அழைக்கப்பட்ட கடமைகளை உதாசீனம் செய்யாமல் ஊழியங்களை, கொடுக்கப்பட்ட ஊழியங்களை சந்தோஷமாக நிறைவேற்றுவது ஆவியானவரின் அபிஷேகம். இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்கு, அதையும் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட். இன்று நாங்கள் படித்த பாடம் 4 அபிஷேகங்கள். ஒன்று வந்து எண்ணெய் அபிஷேகம். எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறார். பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையை ஆட்கொள்ளுதல். பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையை நிரப்புதல். அது எண்ணெய் அபிஷேகம். அது எங்கள் எல்லாருக்கும் அவசியம். அதை குறித்து நாங்கள் எவ்வளவோ காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். 2வது ஆரோக்கியத்தின் அபிஷேகம். அது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலும் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. வியாதியஸ்தருக்காக நாங்கள் எண்ணெய் வைத்து ஜெபிப்பது. அது ஆரோக்கியத்தின் அபிஷேகம். anoint with oil என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். எண்ணெயால் அபிஷேகம் செய்வது. நாங்கள் பொதுவாக தலையின் மேல் அந்த எண்ணெயை வைத்து நாங்கள் அந்த நபருக்காக ஜெபிப்பது. ஆனால் நான் கூறியவாறு இந்த ஆரோக்கியம் 4 திசைகளில் செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்ச்சி ஆரோக்கியம். அந்த 4ம் உள்ளடங்கி இருக்கு. நாங்கள் மனதையும் உணர்ச்சிகளையும் உதாசீனம் செய்ய முடியாது. இன்று மக்கள் மிகவும் பெரிதளவில் பாதிக்கப்படுவது அந்த 2 விஷயங்களில். சீன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் எனக்கு கால் கொடுத்து, அவருக்கு பயங்கர மனவியாதி. அவருக்கு அப்படி உதவி செய்வது, அதுதான் இந்த ஆரோக்கியத்தின் அபிஷேகம். 3வது கிருபையின் அபிஷேகம். கிருபையின் வார்த்தைகளை பேசுவதற்கு, கிருபையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு கிருபையின் அபிஷேகம். 4வது சந்தோஷத்தின் அபிஷேகம். இந்த 4 அபிஷேகங்களையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட வேண்டும். இதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இதை நாங்கள் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். இன்று நாங்கள் சங்கீதம் 92 ஆரம்பமாகி ஆண்டவரே, எபேசியர் 5-6 அதிகாரங்களை பார்த்து அபிஷேகத்தை குறித்த 4 முக்கிய சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இவற்றை நாங்கள் இன்னும் அதிகமாக சிந்தனை செய்து, ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரம் ஏன் ஆண்டவரே அதில் துளைகள் இருக்கு, ஏன் லீக் ஏற்படுது என்பதை நாங்கள் சோதித்தறிந்து
அதை நாங்கள் ஆண்டவரை சரிப்படுத்தி இந்த அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே பாதுகாப்பு முறைகளை நாங்கள் ஏற்படுத்தி இந்த 4 அபிஷேகங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட எங்கள் எல்லோருக்கும் உம்முடைய கிருபைகளை தாரும். இந்த ஜெபத்தை நாங்கள் மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென். உங்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு 4 அறிவித்தல்கள். Krishantan, you can stop the recording.